நிபா வைரஸ் தொற்று பாதிக்கப்பட்டிருக்கூடிய கேரள மாநிலத்திற்கு தேவையான மருத்துவ உதவிகளை தற்போது மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் ராஜா விவரம் என்ன? வணக்கம் தேவபிரியன். அதாவது மலப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு 14 வயது சிறுவன் அண்மையில் மாரடைப்பு ஏற்பட்டு 14 வயது சிறுவனுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்து விட்டார். இதற்கான காரணம் என்னவெனில் அந்த பாதிக்கப்பட்ட சிறுவன் நிபா வைரஸால் பாதிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதையடுத்து மத்திய அரசு துரிதமாக தனது முடிவுகளை எடுத்திருக்கிறது. இந்த பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்த கட்ட தடுப்பு நடவடிக்கைகளில் மத்திய அரசு களமிறங்கி இருக்கிறது. இதற்காக அங்கு தேவையான BSL 3 என்ற ஆய்வகங்கள் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நிபா வைரஸ் மேலும் பரவாமல் இருக்க செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த பாதிக்கப்பட்ட மாணவர் மற்றும் அவர் வீட்டின் அருகே வசித்தவர்கள், அந்த சிறுவன் யாருடன் தொடர்பில் இருந்தார் உள்ளிட்ட விவரங்களை சேகரிக்கவும் தற்போது மாநில அரசுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. குறிப்பாக தடுப்பு மருந்துகள், ஆஸ்திரேலியாவிலிருந்து தடுப்பு மருந்துகள் எடுத்து வரப்பட்டு சிறுவனுக்கு அளிக்கப்படுவதாக இருந்தது. அதாவது நிபா வைரஸ் பாதிக்கப்பட்ட 5 நாட்களுக்குள் அந்த மருந்தானது செலுத்தப்பட வேண்டும். ஆனால் இந்த மருந்து 15ஆம் தேதிக்கு பிறகு 7 நாட்கள் ஆகியும் அந்த சிறுவனுக்கு செலுத்தப்படாத நிலையில் சிகிச்சை பலனின்றி அந்த மாணவர் உயிரிழந்தார். இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் என்ற மருந்து போதுமான அளவுக்கு கோழிக்கோடுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தற்போது தெரிவித்திருக்கிறது. தகவலுக்கு நன்றி ராஜா.